பிரதமர் சண்டை நிறுத்தத்துக்கு ஒரு தூதரா போயிருக்காரு. அந்த தூதரா போனதுக்கு அவர் எந்தெந்த நாடுகள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அந்தந்த நாடுகளுக்கு அவர் என்ன சொல்லணும், அமெரிக்காவுக்கு என்ன கருத்தை சொல்லணுமோ அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. புட்டினுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி அவரோட அசஸ்மெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கிக்கும் நல்லதை எடுத்து சொல்லியிருக்காரு. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க விருப்பம். மோடி எத்தரப்பும் இல்லாதவரா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா பார்க்குறாங்க. அதுவும் ரஷ்யாவோட நண்பராக தான் அவங்க மோடியை பார்க்குறாங்க தவிர்த்து விரோதியாவோ இல்லை அவரோட சுயநலத்துக்காக போனவராவோ பார்க்கல. பங்களாதேஷ்ல ஒரு புது பிரச்சனை வெடிச்சிருக்கு. இவங்க இந்தியாவை பகச்சிக்கிறதுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டாங்க. ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு, இல்லை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசினாங்க. சார், எந்த ஒரு நாடுமே அந்த நாட்டு மக்களோட ஜீவாதார உரிமையை பறிச்சா என்ன ஆகுன்றதுக்கு பாகிஸ்தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவன் சொல்றான், காஷ்மீர்ல நம்ம ஜீவாதார உரிமையை பறிச்சிட்டோம், நம்ம அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம். நான் தேர்தல் நடத்தினேன், ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்துறோம். யுக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய பீரங்கி குண்டுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷெல் சொல்லுவாங்க. அதுல எவ்ரி செகண்ட் ஷெல் இஸ் அன் இந்தியன் ஷெல், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஏன் இது ரஷ்யாவுக்கு தெரியாதா? ஸோ பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா கிட்ட நமக்கு என்ன தேவையோ அதை பிஸ்னஸ் அடிப்படையில் சில விஷயம் டீல் பண்ணுறோம். பாலிடிக்ஸ் விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வேறுபட்ட கருத்து இருக்கு. அந்த கருத்து இருக்க செய்யும், அது இப்படியே தொடரும். அமெரிக்கா தொடங்கி வச்ச எந்த சண்டைக்கும் முற்றுப்புள்ளி வச்சதா சரித்திரமே இல்லை. முன்னாள் பலூச்சிஸ்தானின் முதலமைச்சரையே துப்பாக்கி தூக்க வச்ச நாடு பாகிஸ்தான். யூபியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்தாலே அவனை நம்ம பானிபூரிக்காரன்னு சொல்லி நடிக்கிறோம். இந்திய குடிமகன் நாராசமாக நம்ம திட்டுறோம். நாகாலாண்ட்லேருந்து மணிப்பூர்லேருந்து இங்கே யாராவது நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கடா அவனை சைனாக்காரன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறோம். பாகிஸ்தானில் இன்னைக்கு பலூச்சிஸ்தான் பிரச்சனை அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டான்னா, கூடிய சீக்கிரம் இந்த கிளர்ச்சி அதிகரிக்கும், பாகிஸ்தான் துண்டாடப்படும். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், அதுவாக துண்டு துண்டா உடையும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் பல கேள்விகள் நம்மள்ட்ட இருக்கு, அதை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மோடி அவர்கள் போன வாரம் போலாண்டு போனார், உக்ரைன் போனார். அவர் போய் நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் முதலீடுகள் ஈர்க்க வந்த மாதிரி போன மாதிரி தெரியல, மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோட தான் அங்கே போயிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அங்கே நடந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் பிரதமர் போலாண்டுக்கு போனது ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் போலாண்ட்லேருந்து அவர் ட்ரெயின் வழியாக தான் யுக்ரைனை போய் சேர்ந்தார். ஒரு உலகத் தலைவர் ட்ரெயின் வழியாக இன்னொரு போர் சூழ்ந்த நாட்டுக்கு போகிறது, அதுவும் இந்த சூழ்நிலையில் போகிறது, அதுவும் யார் போனான்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் ட்ரெயின் வழியாக ஒரு 10 மணி நேரம் பயணத்துக்கு யுக்ரைனில் போய் சேர்ந்து யுக்ரைனோட ஜனாதிபதி கூட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 அக்ரிமெண்ட்டும் இராணுவ சம்பந்தப்பட்டதோ இல்லை போர் நிறுத்த சம்பந்தப்பட்டதோ இல்லை. ஆனால் அதற்கு பின்னால இருக்கிற இந்த மொத்த பயணத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய மைய புள்ளி எதுவா இருக்கடான்னா போர் நிறுத்தம் தான். அந்த போர் நிறுத்தத்துக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கும் அதுக்கு தேவையான யுக்திகளையும் அதுக்கு முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ளவும் தான் பிரதமர் போயிருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கு போலாண்ட் யுக்ரைனுக்கு அருகில் இருக்கிற நாடு. 1 மாதம் முன்னாடி 1.5 மாதம் முன்னாடி அவர் ஆஸ்திரியா போயிருந்தார். ஆஸ்திரியா நான் நேட்டோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி, நேட்டோவில் இல்லாத, நேட்டோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இன்னைக்கு யுக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் உபகரணங்கள், போர் உபகரணங்களையும் அவங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து அசிஸ்ட் பண்ணுறது நேட்டோ தான், யூஎஸோட அலையன்ஸில் இருக்கிறவங்க. ஆனால் அந்த அலையன்ஸில் இல்லாத ஒரு நாடு, ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாடு ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவுக்கு ரஷ்யா கூடயும் ஓரளவுக்கு நல்லுறவு இருக்குது, யுக்ரைன் கூடயும் நல்லுறவு இருக்குது. போலாண்டுக்கு யுக்ரைன் கூடயும் நல்லுறவு இருக்குது. ஸோ இந்த நாடுகளுக்கு முதல்ல போயிட்டு அவர் ஓரளவுக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ரெண்டாவது போலாண்டில் போனது பார்த்தீங்கன்னா, போலாண்டு இன்ஃபேக்ட் மொத்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகள்லேயே இந்தியன் ஸ்டடீஸ், அதாவது யூனிவர்சிட்டியில் அளவில் படிக்கக்கூடிய பெரிய நாடு போலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான். ரெண்டாவது போலிஷ் ஜூஸுக்கு தஞ்சம் கொடுத்த நாடு
இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஒரு காலத்து தஞ்சம் கொடுத்தாங்க. அதனால இந்தியாவுக்கும் போலாண்டுக்கும் எப்பவுமே ஓரளவுக்கு நல்லுறவு இருந்திருக்கு. அந்த நல்லுறவை பேணி காக்கிறதுக்கு முதல்ல போலாந்து போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து போலாண்ட்லேருந்து சில கருத்துக்கள் தெரிந்து கொண்டு யுக்ரைன் நோக்கி பயணிச்சார். யுக்ரைன் பயணத்தின் போது அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல 4 ட்ரீட்டி சைன் பண்ணாருன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை பற்றி, இன்னொன்று மெடிசன், இன்னொன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று கல்ச்சரல் ரிலேஷன்ஸ். எதுவுமே இராணுவத்தை பற்றி இல்லை. ஆனால் இராணுவத்தை பற்றியும் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது, போர் நிறுத்தத்துக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு அவர் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவை இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவர்கள் வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணதுனால அவர்களை, புட்டினை வந்து அவர் ஒரு வார் கிரிமினலா, ஒரு போர் குற்றவாளியா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாட்டோட ஜனாதிபதியை போர் குற்றவாளியா நீங்க பார்க்குற வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை என்றது அது ஏற்படுத்துறதுக்கு ஏதுவான சூழ்நிலை வராது இல்லைங்களா? ஸோ ஆனால் பிரதமர் வந்து இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தப்புறம் யூஎஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. பிடனுக்கு ஃபோன் பண்ணி நேற்று பேசியிருக்காரு. அதில் அஃப்கோர்ஸ் யுக்ரைனை பற்றியும் பேசியிருக்காரு, பங்களாதேஷை பற்றியும் பேசியிருக்காரு. பங்களாதேஷ் லேட்டரில் வரலாம். நம்ம யுக்ரைனை பற்றி அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கி கூட எதை பற்றி பேசினாருன்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் புட்டினுக்கும் அவர் வந்து பிடனுக்கு அப்புறம் பேசினதுக்கு அப்புறமா புட்டின் கிட்ட டெலிகான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. புட்டினுக்கும் சில கருத்துக்களை அவர் பரிமாறி இருக்காங்க. ஸோ இதனால என்ன தெரிய வருதுன்னா, இந்த சண்டைன்றது வந்து இன்னொரு 6 மாதம் வரைக்கும் தொடரலாம். இது ஒரு இழுபறி போரா தான் நடந்துட்டு இருக்கு. கடைசி இன்வேஷன் வந்து குர்ஸ்க் இன்வேஷன் சொல்லுவாங்க. யுக்ரைன் படைகள் குர்ஸ்கை நோக்கி தாக்குதல்களை ஈடுபட்டாங்க. அந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் வந்து அஃபென்சிவ் வெப்பன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எதிரியை வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்கான உபகரணங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக எதிரியை வந்து தகர்க்கடிக்கிறதுக்கும் அவர்களை தாக்குதற்கும் உண்டாக்குறதுக்கும் தேவையான உபகரணங்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரஷ்யா பதிலடி மிக கொடூரமான அளவில் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நிலகுலைஞ்சு போயிட்டு இருக்கு யுக்ரைன். இதே சூழ்நிலை நீடிச்சதுன்னா யுக்ரைன் எத்தனை நாள் சண்டை போடும்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி போட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் இருக்கு. இதுவரைக்கும் யுஎஸ் வந்து $54 பில்லியன் பண உதவி யுக்ரைனுக்கு இந்த சண்டைக்காக கொடுத்துருக்காங்க. இதுல பெரும்பங்கு ஜெலன்ஸ்கி பாக்கெட்டுக்கும் போயிருக்கு. இது நான் சொல்ல, சிஏஓட ரிப்போர்ட் சொல்லுது. அது இல்லாம நேட்டோ நாடுகள் அவங்க பங்குக்கு ஒரு $40 பில்லியன், மொத்தம் $95 பில்லியன். அடிப்படையான ஒரு கேள்வி நம்மளாமே கேட்டு பார்த்துக்கணும். நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 lakh crore அப்ராக்சிமேட்டா ஒரு $80 பில்லியன் இருக்கும். 80. இதுல வந்து நம்மளோட சேலரி, வாங்கக்கூடிய உபகரணங்கள், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து 85. யுக்ரைனுக்கு மாத்திரம் சண்டை போடுறதுக்காக கொடுத்துருக்கிறதே $55 பில்லியன் அமெரிக்கா கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 61% ஆஃப் தேர் டிஃபென்ஸ் பட்ஜெட், அதாவது அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மற்ற நாடுக்கு எய்டா கொடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் எய்ட்ல வந்து யுக்ரைனுக்கு மாத்திரம் போயிட்டு இருக்கு. ஸோ யுக்ரைனுடைய மொத்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே வந்து இந்த சண்டையை நம்பி அவங்க வந்து பணக்காரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ரஷ்யன் எக்கானமியும் வார் எக்கானமியா மாறிட்டு இருக்கு. ஸோ பட் இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொன்னா 2 பேருக்குமே அந்த ஒரு எண்ண ஓட்டமும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படணும். அதுக்கு அதை சுத்தி இருக்கிற நாடுகள் வந்து அதுக்கு வழிவகுக்கணும். முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அரசாங்கம் வழிவகுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம், பிடன் அரசாங்கம் வந்து மேபி அடுத்த டிசம்பர், இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கலாம். ஜனவரியில திரும்பியும் ட்ரம்ப் திரும்ப வரலாம். ட்ரம்ப் வந்து டெஃபினட்டா சண்டை நிறுத்தம் ஏற்படும். அவர் தான் அமெரிக்கா எல்லாருமே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு அவரு. இல்ல, ட்ரம்ப் நம்ம அடிப்படையா ஒண்ணு பார்த்தோம்னா, ட்ரம்ப்பை வந்து கேலி செய்பவர்கள் இருப்பார்கள், ட்ரம்ப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா ட்ரம்ப்பை வார்மங்கர் கூட சொல்றவங்க இருப்பாங்க. த பிக்கெஸ்ட் வார்மங்கர் யாருன்னு கேட்டா ஒபாமா. எந்த சண்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு எதையுமே நிறுத்திட்டு போனாங்க. ட்ரம்ப் எல்லா சண்டையும் நிறுத்தினாரு. இன்ஃபேக்ட் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து அமைதியை நாடி போனவர் ட்ரம்ப். இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தினார். ஏன் நார்த் கொரியா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா பல வருடங்களா சிங்கப்பூர்ல வந்து கிம் ஜாங் உன்னும் ட்ரம்ப்பும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. ட்ரம்ப்பை நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் புட்டின் இருக்கிறது அவங்க ஒரு அச்சுறுத்தலா பார்க்குறாங்க.
பட் புட்டினை வந்து இன்னைய தேதிக்கு அவரை வந்து பவரை விட்டு அனுப்புறதுக்கு ரஷ்யாவில் அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை. இதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, பிரதமர் சண்டை நிறுத்தத்துக்கு ஒரு தூதரா போயிருக்காரு. அந்த தூதரா போனதுக்கு அவர் வந்து எந்தெந்த நாடுகள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு அவர் வந்து என்ன சொல்லணும், அமெரிக்காவுக்கு என்ன கருத்தை சொல்லணுமோ அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. புட்டினுக்கு எது தேவையோ, புட்டினுக்கு வந்து எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி அவரோட அசஸ்மெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கிக்கும் நல்லதை எடுத்து சொல்லியிருக்காரு. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க விருப்பம். சார், அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து போன மாதம் போகும்போது ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினோட ரொம்ப க்ளோஸாக பார்த்தாரு. இப்போ திடீர்னு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஜெலன்ஸ்கியோட வந்து என்னெல்லாம் நடந்தது, எத்தனை பேர் இருந்தாங்க, எங்கெல்லாம் எல்லாமே விசிட் பண்ணாரு. இது ரஷ்யா எப்படி பார்க்கும் சார்? ரஷ்யா இதை தப்பா பார்க்கலையே. பார்த்துருந்தாங்கன்னா நேற்று புட்டின் வந்து பிரதமர் கூட பேசியிருக்கவே கூடாது. ரஷ்யாவுக்கு தெரியும் அவர் வந்து யுக்ரைன் போகிறது ரஷ்யாவுக்கு தெரியும். ரஷ்ய தூதரகமோ இல்லை ரஷ்ய அரசாங்கமோ எந்த அளவுலையும் அவரோட பயணத்தை வந்து கண்டிக்கவும் இல்லை அதுக்கு அதை வந்து எதிர்த்து அவங்க எந்த ஒரு விதமான கருத்தும் தெரிவிக்கல. ஸோ ரஷ்யா வந்து இதை விரும்புதுன்னு தான் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. என்னோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இது வந்து ஒரு விதத்தில் நல்லதாக தான் பார்க்குது. ஏன்னா மோடி வந்து எத்தரப்பும் இல்லாதவராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா பார்க்குறாங்க. அதுவும் ரஷ்யாவோட நண்பராக தான் அவங்க வந்து மோடியை பார்க்குறாங்க தவிர்த்து விரோதியாவோ இல்லை அவரோட சுயநலத்துக்காக போனவராவோ பார்க்கல. ஸோ அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியாவோட உறவு நீடிக்கும். யுக்ரைன் பயணத்தினால இல்லை யுக்ரைன் ஜெலன்ஸ்கி கூட அவர் வந்து அந்த மெமோரியல் இறந்து போனவர்களுக்கான அந்த இடத்த போயிட்டு பார்த்து அங்கே மலரோடையமோ எதையோ வச்சதுக்காக எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறதில்லை. ரெண்டாவது, நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலேயே போய் சொல்றேனே, இன்னைக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் உற்பத்தி 1,25,000 கோடி கிட்ட போயிடுச்சு வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது. இந்த உற்பத்தியில பெரும்பங்கு எந்த நாட்டுக்கு போகுது தெரியுங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய பீரங்கி குண்டுகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஷெல்ஸ். அதுல எவ்ரி செகண்ட் ஷெல் இஸ் an இந்தியன் ஷெல், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஏன் இது ரஷ்யாவுக்கு தெரியாதா? அவங்க அதை தப்பா பார்க்கல, தப்பாவும் எடுத்துக்கல. அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து போலாந்து உக்ரைன் போயிட்டு வந்தோடனே இப்போ பைடன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க சார். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரஸ்பரமா பேசப்பட்டுச்சு? பைடன் எடுத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் நிறைய டிஃபரன்சஸ் இருந்தது. இவர் வந்து பங்களாதேஷை பத்தி ஹிந்து மைனாரிட்டிஸை பத்தி இவர் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அங்க அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிடன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. யுக்ரைனை பத்தி அங்க வந்து ரெண்டு பேருமே வந்து பெருசா பேசுனதா இல்லை. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்ற கருத்துல வந்து ரெண்டு பேரும் ஒத்து போற மாதிரி இருக்கு. நம்ம இன்னொரு விஷயத்த ஊர்ந்து கவனிக்க வேண்டியது, அவர் யுக்ரைன்ல இருக்கும்போது ராஜ்நாத் சிங் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்தார். இட்ஸ் அ வெல் கேலிபிரேட்டட் மூவ். அவங்க என்னென்ன அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்கன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற எக்ஸ்போர்ட்ஸ், உதாரணத்துக்கு நம்ம போயிங்க்கும் கல்யாணி குரூப்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. டாடா குரூப் போயிங்க்கும் சப்ளை பண்ணுது, லாக்ஹீட் மார்டின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கும் சப்ளை பண்ணுது. அமெரிக்காவுக்கு வந்து ஸ்மால் ஆர்ம்ஸுக்கு தேவையான, ஸ்மால் ஆர்ம்ஸ்னா நம்ம துப்பாக்கி, அதுக்கு தேவையான குண்டுகளை வந்து நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய உபகரணங்களை நம்ம வந்து அமெரிக்க இராணுவத்துக்கும் நேட்டோ கண்ட்ரிஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒப்பந்தத்தையும் அதே மாதிரி ரீஃபர்பிஷிங், அதாவது அவங்களுக்கு தேவையா இருந்தா இங்க ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட போர்க்க விமானங்களையோ இல்லை போர் கப்பலையோ அதை ரிப்பேர் பண்றதுக்கும் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியா கொடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. ரெண்டாவது, நம்மளோட தேஜஸ் ஏர்கிராஃப்ட், அதுக்கு தேவையான இன்ஜின் இப்போ வந்து 50% ஆஃப் தேஜஸ் ஏர்கிராஃப்ட் தான் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட். அதாவது உள்நாட்டில இருந்தே நான் அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்றது வந்து 50% தான் வருது. மிச்சம் 50% வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய உபகரணங்கள் தான் அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா வந்து என்ன பண்றான், அமெரிக்காவை என்ன மாதிரி அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்றான்னா, நீ பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், நீ விற்கக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், இந்தியாவில் வந்து அதுக்கு தேவையான ஒரு ஃபேக்டரியை தொடங்கி இங்கேயே நீ மேனுஃபேக்சர் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அப்போ வந்து நம்ம சாம்சங் ஃபோன்,
இல்லை நம்ம சைனா வியோமி அந்த இது வைவோ ஐபோ பல ஃபோன்கள் இருக்கு. இந்த ஃபோன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2014, 15, 16க்கு முன்னாடி மோஸ்ட்லி சைனாலேருந்து தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆரிஜின் வந்து சைனான்னு போட்டிருக்கோம், மேனுஃபேக்சர் பார்த்தா நொய்டான்னு இருக்கும், இல்லை மகாராஷ்டிராவில் பூனேன்னு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பகுதி இந்தியாவில இருந்து மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆப்பிள் ஃபோன்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கள என்ன பண்ண சொல்கிறோம்டான்னா, நீ எனக்கு நான் உன்னோட பொருளை வாங்கணும், ஏன்னா இந்தியா இஸ் அ மார்க்கெட், நம்ம பெரிய மார்க்கெட். நான் உன் பொருளை வாங்கணும்னா உன்னோட பொருளை வந்து என் நாட்டில் நீ உற்பத்தி பண்ண ஆரம்பி. நீ வந்து மொத்தத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஷாப் செட் பண்ணு, ஃபேக்ட்ரியை செட் பண்ணு, நான் வாங்கிக்க ரெடி அப்படின்றோம். ஒன்ஸ் அவங்க ஃபேக்ட்ரியை செட் பண்ணான்னா அதால் என்ன உண்டான்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் நோ, நம்ம வந்து எதை பண்ணணும் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தானே வேலைக்கு போவான். அங்கே அமெரிக்கன் வந்து பாஸாக உட்காரலாமே தவிர்த்து பிளான்ட்ல வேலை பார்க்குறவன் வந்து யாராக இருப்பான்? ஒரு இந்திய குடிமகனாக தான் இருப்பான், இல்லை குடிமகளாக இருப்பான். இவங்க 2 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஸ்லோலி ஸ்டெடிலி நம்மளுக்கு அந்த நாலேஜ் பேஸ் நம்மளுக்கு வளரும். கடைசியில் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி தான் சைனா எல்லா நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சு. அதை நோக்கி தான் நம்ம அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணியிருக்கோம். ராஜ்நாத் சிங் அவர்கள் அங்கே போய் சைன் பண்ணியிருக்க அக்ரிமெண்ட்ஸ். ஸோ மோடியோட மொத்தமான ஃபாரின் பாலிசி கண்ணோட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யுத்த நிறுத்தம், இன்னொரு பக்கம் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட், மற்ற இன்ட்ரெஸ்ட், அவருக்கு தேவையான அனுகூலமாக இருக்கிற நாடுகள், நட்புறவு நாடும் நாடுகளோட ஒரு நல்லுறவை பேணி காக்கிறதுக்கான தேவைகள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா போன்ற நாடு இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைகளை தலையிடுற ஒரு பக்கம் தலையிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கறதுக்கான செயல்முறையும், அதுக்கு வாங்கறதுக்கான திட்டங்களையும், அதுக்கு தேவையான ஒப்பந்தங்களையும் நம்ம வந்து டீல் பண்றதுல நம்ம வந்து எந்த விதத்தையும் இழுபறியை நம்ம கடைபிடிக்கல. வி வாண்ட் டு மூவ் ஹெட் அப்படின்னுவோம். பிஸ்னஸை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்கோம், பாலிடிக்ஸை இன்னொரு பக்கம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா கிட்ட நமக்கு என்ன தேவையோ அதை பிஸ்னஸ் அடிப்படையில் சில விஷயங்கள் டீல் பண்ணுறோம். பாலிடிக்ஸ் விஷயத்துல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வேறுபட்ட கருத்து இருக்கு. அந்த கருத்து இருக்க செய்யும், அது இப்படியே தொடரும். உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி குப்கார் கேங்குன்னு சொல்லுவாங்க, ஃபரூக் அப்துல்லா, இவங்க எல்லாரையும் போயிட்டு யூஎஸ்ல இருக்க யூஎஸோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி OIC போய் பார்த்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தார், நம்மளோட மாண்புமிகு முதல்வரை. அது வந்து அவர் யூஎஸ்க்கு போறதுக்காக பார்த்தாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், மற்றவர்களை பார்த்தது வந்து அது எக்காரணத்துக்கு எந்த காரணத்துக்கு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு ஐயமாகவும் இருக்கு, ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதுக்கான பதில் யூஎஸும் கொடுக்கல, சந்திச்சவங்களும் கொடுக்கல. யூஎஸ் வந்து நம்மளோட உள்நாட்டு பிரச்சனைகளை ஈடுபட போகிறது. இதுக்கு மோடி அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுதுன்றத வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அச்சாரமா அவர் நேற்று வச்ச ஒரு புள்ளி, இந்து மைனாரிட்டிகளை பற்றி நீங்க பங்களாதேஷிடம் பேச வேண்டும். ஏன்னா அமெரிக்காவில் அதிக ஒரு மைனாரிட்டி ஓட் அப்படின்னு இருக்குன்னா இந்து மைனாரிட்டி ஓட் ஒரு பெரிய ஓட்டு. அது பிடனுக்கோ இல்லை டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கோ வராமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே பங்களாதேஷில் மைனாரிட்டிஸை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிடன் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விக்குறி எழுப்பினாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களோட இன்டர்ஃபியர் அதிகமாக இருக்கு. அங்கே இருக்கிற இந்து நீ பிடனுக்கு ஓட்டு போடாதுன்னு அர்த்தம். உன்னோட சொந்தங்களை வந்து பங்களாதேஷில் தாக்குதல் பண்ணுறதுக்கு பிடன் காரணம். ஸோ இந்த பிடனை நீ ஓட்டு போட போறியா? நான் பிடன் கிட்ட இந்து மக்களை பற்றி, பங்களாதேஷில் இருக்க இந்துக்களை பற்றி நான் பேசினேன் பற்றியா, பிடன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஸோ ஓட்டு போடும்போது யோசிச்சு போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி அதை பண்ணிட்டார் அவர். சார் டிப்ளமசின்றது வெளியே தெரியறது இன்னொன்று, நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் லேயராக அது கீழ்மட்டத்திலேயே இருக்கும். மெதுவாக தான் அது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய லேயர் உரியும். இதுதான் டிப்ளமசி. ரெண்டாவது டிப்ளமசி, ஆர்ட் ஆஃப் சாணக்கிய நீதியை பார்த்தீங்கன்னா மோடி இஸ் ஃபாலோயிங் நத்திங் பட் சாணக்கிய நீதி. enemy is a friend, friend's enemy is also a friend. ஸோ இந்த ஒரு தந்திரத்தை அவர் கையாளுறார். இன்னொரு விதத்தில் டிப்ளமசியில் அவர் பண்ணுற இன்னொரு ஒரு நல்ல ஒரு இது என்னடான்னா, டோன்ட் ரிவீல் யுவர் தாட் ஆர் திங்கிங். அதாவது நீ என்ன நினைக்கிற, உன்னோட கண்ணோட்டம் என்னன்னு சொல்லவே கூடாது. எதிராளியோட கண்ணோட்டம் தெரிகிற வரைக்கும் உன்னோட மனசுல ஓடுற எண்ணோட்டத்தையும் கண்ணோட்டத்தையும்
உனக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். இதை மோடி கடைபிடிக்கிறார், ஜெய்சங்கர் கடைபிடிக்கிறார். They keep the other party guessing. They are doing it in a very fine way. சார் அதே மாதிரி இப்போ பங்களாதேஷை பற்றி பேசும்போது பங்களாதேஷில் இப்போ மீண்டும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா வந்து செய்திகள் சில விஷயங்கள் வருது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்துஸ் மைனாரிட்டிஸ் அங்கே ரொம்ப பாதிக்கப்படுதா சொல்லப்படுது. மோடி அவர்களுமே பேசியிருக்காரு. எந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அங்கே நிலவுது சார்? சார் பங்களாதேஷில் அடிப்படையாக எடுத்து பார்த்தீங்கன்னா யார் கூட சண்டை போடுறான்னு தெரியாத அளவுக்கு இப்போ பங்களாதேஷோட நிலைமை இருக்கு. ஏன்னா பங்களாதேஷுக்கு வந்து யாரை எடுத்துட்டு வந்து அதாவது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு நான் ஆட்சியாளரை உட்கார வச்சாங்கடான்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அக்கறை இருக்கும். பேராஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்து தொப்புக்குன்ட்டு ஒருத்தனை வந்து உட்கார வச்சாங்கடான்னா என்ன நடக்குமோ அது பங்களாதேஷ் ஒரு நிதர்சனமான உண்மை. யூனிஸ் வாஸ் நாட் அ பர்சன் ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் பங்களாதேஷ் சிஸ்டம். அமெரிக்காவால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவராக தான் பார்க்குறாங்க, திணிக்கப்பட்ட தலைவராக பார்க்குறாங்க, அவ்வளோதான். பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அண்ட்ரஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிஎன்பியும் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கலிதாசியாவோட பார்ட்டியும் ஜமாத் இஸ்லாமியும் அவங்களோட பிரச்சனையை வந்து அவங்க அப்படியே இன்னும் பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில் வந்து அவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு பங்கு கிடைக்கலன்ட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோபம் இருக்கு, நாங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கல. இது நடுவில் அன்சர் பாஹனி அப்படின்னு ஒன்று இருக்கு. அன்சர் பாஹனின்னா உங்களுக்கு புரிய விதத்தில் சொல்லணும்னா இந்தியாவில் எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், அதே மாதிரி வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி விடிசி ப்ளஸ் டெரிட்டோரியல் ஆர்மி, இந்த அமைப்பு எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அன்சர் பாஹினி அப்படின்வாங்க. பங்களாதேஷ் அன்சர் அப்படின்வாங்க. அன்சர் அப்படின்னா வாலண்டியர் ஆர்மி, வாலண்டியர் ஃபோர்ஸ். இந்த வாலண்டியர் ஃபோர்ஸோட ரோல் என்னடான்னா 1948 ஃபார்ம் ஆச்சு. 65 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது அவங்க இந்தியாவுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. 1971 அதே ஈஸ்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பங்களாதேஷை லிபரேட் பண்ணணும்னு சண்டை போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த இயக்கத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அவங்க சர்வீஸ், ஒவ்வொரு அன்சர் அதாவது ஒவ்வொரு வாலண்டியர் வந்து 3 வருஷம் சர்வீஸ் பண்ணாடுறாங்கன்னா 6 மாதம் மேண்டேட்டரி லீவில் போகணும். அதாவது 6 மாதம் அவர் வந்து விடுமுறையில் அனுப்பிடுவாங்க, விடுப்பு கொடுத்து. அந்த பீரியடில் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்காது. ஒரு நாளைய சம்பளம் அவங்களுக்கு 500 டாக்கா அந்த அளவுக்கு தான் வருது. 500 டாக்கான்னு நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். இதுலேயே அவங்க சர்வைவல் எல்லாம் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம். இவங்க எத்தனை பேர் இருக்காங்கடான்னா ரெகுலர்ஸாக வந்து சர்வ் பண்ணுறவங்க ஒரு 70,000 பேர் இருக்காங்க. இந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சர்வ் பண்ணுறவங்க ப்ளஸ் மற்ற இதில் அமைப்புகள் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சர்வ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அதோட கமாண்டர் யாருன்னா ஹக்குன்னு சொல்லிட்டு எம்எம்கே ஹக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கமாண்டர் மேஜர் ஜெனரல் ஹக். அவர் வந்து பேகம் ஷேக் ஹசீனா மஜீதோட கவர்மெண்ட்ல இருந்த ஒரு மந்திரியோட தம்பி. அவர் இந்த கிளர்ச்சிக்கு காரணமா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னடான்னா கலிதாசியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பேஸ் இருக்கிறவங்கள ஆக்டிவேட் பண்றாங்க. நீங்க போய் கேளுங்கடா, உங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாசம் லீவ்ல போனா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றாங்க. ரெகுலரைஸ் பண்ண சொல்லுங்க உங்களை. இங்க நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர் சொல்லுவாங்க இல்ல, எங்களுக்கு சம்பளம் ரெகுலரைஸ் பண்ணு, அது கூட அகநலப்படி ஏத்து இது ஏத்து. இப்போ அவங்க இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவர்மெண்ட் ப்ரெஷர் அப்ளை பண்றாங்க. இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பங்களாதேஷ் இளைஞர் அமைப்புகளுக்கும் அன்சர்களுக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னா ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து 18 36 இருக்கிற ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அதாவது ரொம்ப அதிகம் மீன் கம்மியான ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்க, வயசானவங்க கம்மியா இருக்காங்க. அதே பிரச்சனை இந்தியாலையும் இருக்கு. சைனா இஸ் ஏஜிங் கண்ட்ரி, பங்களாதேஷ் அண்ட் இந்தியா இஸ் நாட் ஏஜிங் கண்ட்ரி, இட் இஸ் யங்.
வயது அடிப்படையில் எடுத்து பார்த்தா நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் 18லேருந்து 36 இன்னும் 40 வரைக்கும் இருக்கிற பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்பு இல்லை. இது நடுவில் பங்களாதேஷில் ஒரு புது பிரச்சனை வெடிச்சிருக்கு. இவங்க இந்தியாவை பகச்சிக்கிறதுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டாங்க. ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு, இல்லை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசினாங்க. ரெண்டாவது, பார்டரில் ஃபென்சிங் பண்ண ஆரம்பிச்சா பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ் வந்து ஃபென்சிங் பண்ணாதேன்னு சொன்னாங்க. மூணாவது, ஹிந்துஸை டார்கெட் பண்ணாங்க, அங்கே இருக்கிற இந்து மக்களை, மைனாரிட்டிஸை. இந்த பிரச்சனைகளோட தொடர்ச்சியாக நீட்சியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதானி குரூப்புக்கும் என்இபிசிக்கும் இது மாதிரி பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸுக்கு வந்து பங்களாதேஷ் பல $1 மில்லியன், இன்ஃபேக்ட் $1 பில்லியன் கூட சொல்லலாம், அவங்க வந்து காசு கொடுக்க வேண்டியது நிலுவையில் இருக்கு. எப்படி கொடுக்க போறாங்க காசு? கொடுக்கலன்னா இவன் விட மாட்டான், கரண்ட் கொடுக்க மாட்டான். கரண்ட் இல்லைன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஓடாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஓடாட்டி வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லைன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற கிளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும். இதுதான் பங்களாதேஷோட இன்றைய தற்போதைய நிலைமை. சார், இப்போ ஷேக் ஹசீனா எங்கே தான் இருக்காங்க? ஏன்னா இப்போ அவங்க மேலே வந்து மர்டர் கேஸ் வேறு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சகிபுல் அர்ஷனா யார் மேலெல்லாம் வந்து கேஸ் போடணுமோ அவங்கெல்லாம் மர்டர் கேஸை போட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே தான் இருக்காங்க? அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் தான் இருக்காங்க, சேஃப் ஹவுஸில் இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள முஜிபுர் ரஹ்மானை கொன்ன காலகட்டங்களையும் இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள செக்யூர் பண்ணி அவங்கள பாதுகாப்பாக அவங்களையும் அவங்களோட சிஸ்டர், அதாவது சகோதரியையும் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதே சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அவங்கள பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா இந்த அரசாங்கம் 1 வருஷம் தாக்கு பிடிக்குமான்றது டவுட். இப்போ உண்டாகிய முகமது யூனிஸ் கீழே ஏற்பட்டுள்ள அரசாங்கம் 1 வருஷம் தாக்கு பிடிக்காது. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஸ்டெடியான ஒரு தலைவராக இருக்கும். அவர் போய் சைனா கிட்ட பங்களாதேஷ்ல வந்து வெள்ளம் வந்துருச்சு, எனக்கு எய்டு கொடுன்னு கேட்டா $20,000 எய்டு கொடுக்கணும். $20,000 வச்சு நான் என்ன பண்றது? ஸோ பங்களாதேஷுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய நாடுகள்னு எடுத்து பார்த்தா ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் எ லேண்ட் லாக்டு. வர்ச்சுவலா இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடு பங்களாதேஷ். இந்தியா ஒரு பக்கம் ஃபுல்லா இந்தியா, ஏதோ ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து மியான்மர் வரும், நேபாள் பார்டரே வராது, பர்மா பார்டர் வரும். அதுக்கப்புறம் விட்டா கடல். இதுதான். சைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று அவன் சைனா கிட்ட போகணும், இல்லை இந்தியா கிட்ட வரணும். ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஓவர் ரீச் அப்படின்னு எங்கள் சப்ஜெக்டில். ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்ன்னா நம்ம கொல்லை வீட்டுக்கு பின்பக்கம் இருக்குன்னா அந்த பின்பக்கத்தை வந்து நீங்கள் ஃபென்ஸ் பண்ணி வைக்கிறதோ, இல்லை இது என்னோட ஏரியான்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பவுண்டரியை மார்க் பண்ணி அதை பாதுகாத்து உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதோ அது டெப்த்ன்னுவாங்க. 3 வீடு தள்ளி இருக்கிற இன்னொருத்தனோட கொல்லப்புறத்துல போயிட்டு இதுவும் ஏந்துதான்னு சொல்லி அதுக்கும் ஃபென்ஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? ஓவர் ரீச். இதை தான் அப்பப்போ அமெரிக்கா ட்ரை பண்ணி அடிவாங்க. அமெரிக்கா தொடங்கி வச்ச எந்த சண்டைக்கும் முற்றுப்புள்ளி வச்சதா சரித்திரமே இல்லை, எப்பயுமே வச்சதில்லை. நீங்க எந்த நாடாவது ஈராக் இன்னைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு, சிரியா என்னைக்கு வந்து பாலஸ்டைன் இஸ்ரேல் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சானோ பிரிட்டனும் அமெரிக்கா எல்லாரும் காரணம் அதுக்கு. இது வரைக்கும் அது முற்றுப்புள்ளி இல்லை. கொரியா முற்றுப்புள்ளி இல்லை. எதெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க, ஆப்கானிஸ்தான் கேவலமா வெளியே வந்தாங்க, ரிட்ரீட் தான் பண்ணாங்க அவங்க. ஒரு காலத்துல ரஷ்யாவை பார்த்து சிரிச்சாங்க 89ல். 2021 நீங்க என்ன பண்ணீங்க? அதே தானே பண்ணீங்க. ஸோ அமெரிக்கா உலகத்துல எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டு மேல போர் தொடுத்து அந்த நாட்டை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியும்ன்ற அந்த கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ஒரு காலத்துல ஒரு 100 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி இனிமேல் வந்து அது முறையா அதை செயல்படுத்த முடியாது, ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைனோட கீவ் கேபிட்டலை பிடிச்சி அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரணும்னாலும் முடியாது. ஏன்னா மக்களை ஜெயிக்கிறது கஷ்டம், மக்களை ஜெயிக்க முடியாது. நிலப்பகுதியை ஜெயிக்கலாம், மக்களை. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு இருக்கிற யுத்தம் கருத்து யுத்தமா போயிட்டு இருக்கு. ஐடியாலஜிக்கல் வாரா போயிட்டு இருக்கு, எக்கனாமிக் வார்ஃபேரா போயிட்டு இருக்கு. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். யார் வந்து முதல்ல வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போவாங்க, தளர்ச்சி அடைவாங்க, யுத்த பூமியில இருந்து பின்வாங்குவாங்க, அதுவே விக்டரின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா
பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட முன்ன அளவுக்கு இப்போ வந்து நேரடி தாக்குதல்கள்ல இந்தியாக்குள்ள பண்ண முடியறது இல்லை. ஜம்மு செக்டார்லாம் மாத்திருக்கான், ஓகே, அது அக்ரீட். பட் நேரடி தாக்குதல்கள் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஆனால் கருத்து யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. கருத்து யுத்தத்தில் இந்தியா மெதுவாக அப்பர் ஹேண்ட் கெயின் பண்ணுது, எக்கனாமிக் வார்ஃபேர்ல அப்பர் ஹேண்ட் கெயின் பண்ணுது. இன்னைக்கு பாகிஸ்தானோட எக்கானமி என்ன? ஒண்ணுமே இல்லை. கிரே லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் அவனுக்கு. அது வந்து கேஸ் பைப்லைன், ஈரான்லேருந்து வரக்கூடிய கேஸ் பைப்லைன் வந்து பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிச்சு. அதை 2015ஆம் ஆண்டுக்குள் அதை செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதன்படி 750 cubic feet ஆஃப் கேஸ், மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கேஸ் வந்து ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கிக்கும் சப்ளை, இந்த கேஸ் பைப்லைன் மூலமா. ஆனா பாகிஸ்தான் அதை வந்து பர்சியூ பண்ணும். காரணம் 2016க்கெல்லாம் ஈரான் மேல வந்து ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்த உடனே ஈரான் மேல எம்பார்கோ, பொருளாதார தடை எடுத்துட்டு வந்தாரு. அதனால பாகிஸ்தான் வந்து அதை செயல்படுத்த முடியல. சரி, செயல்படுத்த முடியல. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணா, 2019 போயிட்டு முய்யோன்னு சொல்லிட்டு போய் முறையிட்டான் ஈரான். சரி, ஓகே, உன் நிலைமை எனக்கு புரியுது, உனக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்த எக்ஸ்டென்ஷன் இந்த மார்ச் 2024 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கேட்டான், 180 நாள் எக்ஸ்டென்ஷன், அதையும் கொடுத்தாங்க. அதுவும் கம்ப்ளீட் பண்ண பாகிஸ்தானால முடியல. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், $18 பில்லியன் நீ எனக்கு கட்டணும், ஒரு நாளைக்கு $1 மில்லியன் கணக்கு போட்டு அதுக்கு வட்டி, அதுக்கு குட்டி எல்லாத்தையும் போட்டு $18 பில்லியன் எனக்கு கட்டணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். இல்லை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போவான், பாகிஸ்தான் கட்ட வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி அவனோட ஏர்போர்ட்டு, அவனோட சீபோர்ட்டு, அவனோட ரோடு, அவனோட பில்டிங்கு எல்லாத்தையும் அடமானத்தில் இருக்கு. இன்னும் என்னத்தை அடமானத்தை வைக்கணும்னு தெரியல. இம்போர்ட் பண்ணக்கூடிய இப்போ 2 பொருட்கள் பாகிஸ்தானை விட்டு, ஒன்று சைனாக்கு இம்போர்ட் பண்ற கழுதை, இன்னொன்று உலகத்துக்கு இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட். அதான் எவ்வளோ எக்கானமிக் டவுன்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆனா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அந்த பலுச்சிஸ்தான் அட்டாக் பண்றது, அந்த கைபரை போய் அட்டாக் பண்றது, இந்த விஷயத்தை எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பலுச்சிஸ்தான் அட்டாக் பண்ணல சார். எந்த ஒரு நாடுமே அந்த நாட்டு மக்களோட ஜீவாதார உரிமையை பறிச்சா என்ன ஆகுன்றதுக்கு பாகிஸ்தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவன் சொல்றான், காஷ்மீர்ல நம்ம ஜீவாதார உரிமையை பறிச்சிட்டோம், நம்ம அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம். நான் தேர்தல் நடத்தினேன், ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்துறோம், ஐம் பாகிஸ்தானி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. முன்னாள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட முதல் மந்திரி, இன்னைக்கு அவர் நேஷனல் கான்ஃபரன்ஸோட முக்கிய தலைவர் அவரே சொல்றாரு, ஐம் பாகிஸ்தானி, என்ன பண்ணுவேன் அப்படின்றது. அந்த அளவுக்கு பேச்சு சுதந்திரம் நம்ம நாட்டில் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பேச்சு சுதந்திரம் இல்லை, அடிப்படை ஜீவாதார சுதந்திரம், வாழ்றதுக்கு சுதந்திரம் இல்லாத அளவுக்கு பலூச்சிஸ்தான்ல வந்து அந்த மக்களை வந்து இவங்க தள்ளியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு போராட்டத்தில் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த குழு வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மின்னு ஃபார்ம் ஆகி அவங்க வந்து மலைகளில் இருந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 2006 இதே ஆகஸ்ட் மாதம் 23-24ஆம் தேதி இரவு விடிகாலை அந்த டைமில் அன்னைக்கு அவங்களை எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் கான் புக்தி. யார் இந்த அக்பர் கான் புக்தி? முன்னாள் பலூச்சிஸ்தானின் முதலமைச்சர். முதலமைச்சரையே துப்பாக்கி தூக்க வச்ச நாடு பாகிஸ்தான். என்ன ஆச்சு? கடைசியில் அவரை கொன்னுட்டாங்க. அவரும் அவர் பேரனையும் 2 பேரையும் கொன்னாங்க. அதோட நீழ்ச்சி என்ன ஆச்சு? பாகிஸ்தான்ல வந்து இன்சர்ஜென்சி வந்து 2000 வெவ்வேறு காலகட்டங்களில் இன்சர்ஜென்சி நடந்துட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த மொத்த பலூச்சிஸ்தானியை அவன் இல்லீகலாக தான் அவன் வந்து கைப்பற்றினான். பாகிஸ்தான் 1971 வரைக்கும் பலூச்சிஸ்தானுக்கு வந்து ப்ரொவின்சியல் எலெக்ஷனே நடத்தல. அது ஒரு மாகாணமாகவும் வைக்கல, அதுக்கு எலெக்ஷனும் நடத்தல அவன். மிலிட்ரி ரூல். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு கர்நாடகா மாதிரி ஒரு மாநிலம், ஏன் தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற வருஷம் 50 வருஷம் வந்து மத்திய சர்க்காருக்கு இணங்கி போற ஆட்சியோ இல்லை அந்த கொள்கை அடிப்படையில் அது காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ ஒத்து வர ஆட்சியாளர்களோ தான் இருந்திருக்காங்க. அதுக்கண்டு இங்க நான் ராணுவ ஆட்சியை அமல்படுத்தினேன்னா எத்தனை நாள் மக்கள் வந்து இதை ஏற்றிருப்பாங்க? 2வது வெஸ்ட் பஞ்சாப் எல்லாத்தையும்
பாகிஸ்தானா வெஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப்னா பாகிஸ்தான் அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தால அந்த காலகட்டத்தில் 73, 74 பகுதிகளில் கிளர்ச்சி வந்தது. பலூச்சிஸ்தான்ல புட்டோ பீரியட்ல 74, 75 பீரியட்ல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 இருந்து இந்த கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. 18 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பலூச்சிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்ப கையை விட்டு போகுதுறான்னா, பலூச்சிஸ்தானை சைனாவோட கிட்டத்தட்ட அதுக்கு அடமான வச்ச மாதிரி ஆயிடுச்சு. குவதார் போர்ட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு சைனாவை ரோடு போட்டுக்க சொல்றது, சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வருது, சைனாலேருந்து வரக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு வேலை கொடுக்கறது, யூபியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்தாலே அவனை நம்ம பானிபூரிக்காரன்னு கிண்டல் அடிக்கிறோம். சக குடிமகனை, இந்திய குடிமகன் நாராசமா நம்ம திட்டுறோம். நாகாலாந்துலேருந்து, மணிப்பூர்லேருந்து வந்து இங்கே யாராவது நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கடா, அவனை சைனாக்காரன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துகிறோம். நம்ம அதுக்கு நம்ம வந்து வெக்கப்படணும். இன்னும் சொல்ல போனால் இந்தியர்களாக நம்ம வந்து பண்ணுறது சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இதே பாகிஸ்தான் என்ன பண்ணுறான், சைனாக்காரனே எடுத்து வந்து உட்கார வச்சுட்டு அவனை வந்து பலூச்சிஸ்தானுக்கு அவனுக்கு அடமான வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கேஸை சுரண்டுறாங்க. கேஸ்ன்னா இது எரிபொருள், அதை சுரண்டுறாங்க. மினரல் ரிசோர்ஸஸ் சுரண்டுறாங்க. மக்கள் வந்து கம்மி பலூச்சிஸ்தான்ல, பரப்பளவு அதிகம். 36 டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ். பாகிஸ்தான்லயே பெரிய ப்ராவின்ஸ் மாகாணம்னா அது பலூச்சிஸ்தான் தான். ஆனா மக்கள் ஜனத்தொகை கம்மி. அங்க மெயின் வந்து பலூச் மக்கள் வந்து குறிப்பிட்ட கணிசமான சதவீதம் அவங்க தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60-65% கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் பஷ்தூன் மக்கள் இவங்க இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் கிளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, மலைகள்ல இருந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து எஸ்பெஷலி வெஸ்ட் பஞ்சாப் சேர்ந்த பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர்களை பலூச்சிஸ்தானுக்குள்ள இருந்தால் தாக்குறத வந்து ஒரு அணுகுமுறையாக அவங்க வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சைனாக்காரனையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் வெஸ்ட் பஞ்சாப்காரனையும் விடுறதில்லை, நீ ஏன் வந்த, உன்னையும் அடிப்பேன். ஸோ குவதார் போர்ட்டை வந்து அவன் சைனாவுக்கு வந்து கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல. அதோட நீழ்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோம், நேற்று நடந்த 13 இடத்துல கேலிபிரேட்டட் அட்டாக்ஸ். கிட்டத்தட்ட 36 ஜில்லா பலூச்சிஸ்தான்ன்றது. அந்த 36 ஜில்லால 24லேருந்து 28 ஜில்லாக்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து 13 சின்ன நகரங்கள், பெரிய நகரங்கள், துர்பத், லஸ்பேலா, மூசா கலீல், அதே மாதிரி குவெட்டா, இது மாதிரி 13 நகரங்கள்ல 7 நகரங்கள் நார்த்ல இருக்கு, 6 நகரங்கள் சவுத்துல இருக்கு. சென்ட்ரல் எந்த அட்டாக்கும் நடக்கல, இங்க எல்லாம் அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட 130 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல லஸ்பேலா அட்டாக் வந்து தீவிரவாத தற்கொலை படை தாக்குதல் பண்ணவங்க ஒருத்தரோட பேர் வந்து மஹால் பலூச், ஒரு லேடி. இன்னொருத்தன் பேர் ரிஸ்வான். 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க 2 பேரும் லஸ்பேலா கேம்ப் பண்ணுவாங்க. ஆர்மியோட கேம்புக்குள்ள போய் தாக்குதல் பண்ணதுல 68லேருந்து 70 பேர் இறந்து போயிருக்காங்க. 2வது அட்டாக் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்கள கான்வேயை நிறுத்தி கீழே இறங்க சொல்லி அவங்க ஐடி கார்டை செக் பண்ண போனா எவெல்லாம் பாகிஸ்தானி ஆர்மி ஆஃபீஸர், பாகிஸ்தானி சோல்ஜர்னு சொன்னாங்களோ லைனை நிற்க வச்சு 23 பேரை சுட்டாங்க. நெக்ஸ்ட் அட்டாக் வந்து துர்பத்ல கீழே நடந்தது. அதுக்கப்புறம் மூசா கலீல்ல நார்த்ல நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்த அட்டாக்ல ஒரு 130 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பலூச்சிஸ்தான் பிரச்சனையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று, அக்பர் கான் புக்தியோட நினைவு நாள் அன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 2வது, பாகிஸ்தான்ல சைனாவோட இராணுவ தளபதி, PLA கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்வாங்க, லிபரேஷன் ஆர்மியோட ஆர்மி, அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்னுவாங்க, அதோட தளபதி சீஃப் சுன் முன் பேர், அவர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கும்போது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சைனாக்கும் ஒரு அச்சுறுத்தல் தானே, ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இல்லை. 2, 3வது, நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் அட்டாக் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இராணுவ தளவாளங்களை தான் அடிச்சிருக்காங்க. 2வது, எதெல்லாம் முக்கியமான சாலைகள்
போதோ அந்த சாலைகளில் போகிற போக்குவரத்தை நிறுத்தியிருக்காங்க, இறக்க வச்சு சுட்டுருக்காங்க. அப்படின்னா என்னடான்னா, ஐ எம் கண்ட்ரோலிங் த ரோட் ஹெட்னா முக்கியமான நெடுஞ்சாலைகளையும் ரயில்வே டிராக்ஸையும் நான் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? போக்குவரத்தை என் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? எது போகணும் எது போகக்கூடாதுன்னு நான் நிர்ணயிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இதுக்கு இன்னொரு காரணம், இதுவரைக்கும் பாகிஸ்தான் ஆர்மி பலூச்சிஸ்தான் நடந்துட்டு வந்தது தீவிரவாதம்னு சொன்னான், இல்லை கலவரம், உள்நாட்டு கலவரம்னு சொன்னான், இன்சர்ஜென்சி அப்படின்வாங்க, கலவரம்னு சொன்னான். ஆனால் இது வெறும் கலவரமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்கள இவன் தான் கலவரக்காரன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது மக்களோட செல்வாக்கு இதை அடைய ஆரம்பிச்சு. எப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. மெஹரான் பலூச் கீழே லேடிஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோட்ல. ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு உள்ள தூக்கி வச்சிடுறது பாகிஸ்தான் ஆர்மி. இதனால் லேடிஸ் ரோடுக்கு வர ஆரம்பிச்சாங்க. லேடிஸை பற்றி இவன் சுட்டானா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். எதை இவன் 89, 90 காலகட்டங்களில் இந்தியாவில் பண்ணானோ அது இன்னைக்கு அவனுக்கு வருது. இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ பலூச்சிஸ்தான் நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் மக்கள் டிசோபீடியன்ஸ், சிவில் டிசோபீடியன்ஸ்னா ஏக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ ஒத்து போகாமல் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கு நடக்கிற அதே காலகட்டத்தில் கிளர்ச்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. இதை அடக்க போனால் அது அடங்காது, அதை அடக்க போனால் இது அடங்காது, ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சர் நடக்கும்போது என்ன ஆகும்? பாகிஸ்தான் ஆர்மி யாரை சுடுறது, யாரை அரெஸ்ட் பண்ணுறது, இட்ஸ் நாட் பாசிபிள். ரெண்டாவது, பாகிஸ்தான் ஆர்மி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு இது மல்டிபிள் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஆல்ரெடி உள்நாட்டு பிரச்சனை, இம்ரான்கான் ஒரு பக்கம் தலைவலியாக இருக்கான், இன்னொரு பக்கம் ஆர்மிக்குள்ளேயே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் ஐஎஸ்ஐயோட தலைவரையே இயக்குனரையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவர் மேலே ஜெனரல் கோர்ட் மார்ஷல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சைனாக்காரங்கிட்ட இவன் போய் லோன் கேட்க போனால் சைனாவும் லோன் கொடுக்க மாட்டேங்குது, உலக வங்கியும் IMFயும் லோன் கொடுக்க மாட்டேங்குது, அமெரிக்காவும் லோன் கொடுக்க மாட்டேங்கிறான், பொருளாதாரம் படுத்துக்கிட்டு இருக்கு. மிச்சத்துக்கு இருக்கிற ஈரானும் $18 பில்லியன் எனக்கு கட்டுன்னு சொல்லுது. இது நடுவில் பலூச்சிஸ்தானில் பிரச்சனை. ஸோ பாகிஸ்தானில் இன்னைக்கு பலூச்சிஸ்தான் பிரச்சனை அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டான்னா, கூடிய சீக்கிரம் இந்த கிளர்ச்சி அதிகரிக்கும், பாகிஸ்தான் துண்டாடப்படும். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், அதுவாக துண்டு துண்டாக உடையும். அதுக்கான எல்லா ஏதுவான சூழ்நிலைகள் பாகிஸ்தான் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டது, எதுவும் நம்ம பண்ணதில்லை. சொல்லுவான் ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்கிற மாதிரி, எது கிடைச்சாலும் ரானக்கியா அப்படின்வான். ரான்னு கூட சொல்ல தெரியாது, ரே அப்படின்வான் பாகிஸ்தான்காரன். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் இந்திய உலக ஸ்தாபனமான ரா தான் காரணம் அப்படின்றது அவங்களோட எண்ண ஓட்டம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பதில், அவங்களுக்குள்ள தேட வேண்டிய பதில் என்ன தெரியுங்களா? இத்தனை வருஷமா எது கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு, மக்களுக்கு தேவையான ஒரு சுமூகமான சூழலை ஏன் ஏற்படுத்தலை, அங்கே இருக்கிற அரசாங்கம் ஏன் ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு, மக்களுக்கு செல்வாக்கை ஏன் தொலைச்சிட்டு இருக்கு, ஜனநாயக அடிப்படையிலே அங்கே ஆட்சி எதுக்கு நிலைச்சு நிற்க மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் அவங்க பதில்கள் தேடலை. எந்த அரசாங்கம் தன் நாட்டு மக்களையே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணுதோ அந்த நாடு ஒன்றா இருக்கிறதுக்கான தேவையை இழந்துருது. அதுதான் பலூச்சிஸ்தான்ல நடக்குது. ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.